அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்று நமது பள்ளியில் புத்தகரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஜூன் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு இடையே ஒரு விவாத மேடை அரங்கேற உள்ளது. இந்த விவாத மேடையில் நமது பள்ளியை சேர்ந்த மாணவர் அபிமித்ரா, மது விஸ்வா, கவியரசு, பாலயோகி போன்ற மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க உள்ளனர். ஆகையால் மாணவ செல்வங்கள் அமைதியாக இருந்து இந்த விவாத மேடையை கண்டு களிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். முதலாவதாக அபிமித்ராவை பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கலப்பை எடுத்த கைகள் கணிப்பொறியையும், தொன்மை நகரங்கள் தொழிற்சாலை நகரங்களையும், நீரோடைகள் யாவும் நீற்றுப்போன ஓடைகளாகவும் மாறிய இக்காலத்தில் சுற்றுச்சூழல் மேன்மை என்பது இன்றியமையாத ஒன்றாகும். அனைவருக்கும் வணக்கம். சுத்தம் சுகம் தரும் என்பதால் தன்னையும் தன் வீட்டை மக்களையும் தூய்மையாக வைத்திருந்தால் மட்டும் கூடாது, சுற்றுப்புறச் சூழலையும் தூய்மையாக வைத்திருத்தல் வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பாக நமது முன்னோர்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்ததால் தான் ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்வை வாழ்ந்தார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆமாம், சுற்றுப்புறம் தூய்மையாக இருந்தால்தான் மக்களை தொற்றுநோய் வராமல் மக்களை காக்க முடியும், நீடோடி வாழ முடியும். நாம் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? குப்பைகளை வீட்டிலேயே மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரித்து அதனை குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஆமாம், சுற்றுச்சூழல் சீர்கேட்டினால் மக்களுக்கு இன்றியமையாத நோய்கள் ஏற்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய எதிரி நெகிழி. அதன் உற்பத்தியை தடை செய்ய வேண்டும். தொழில் நிறுவனங்கள் தங்கள் நிறுவன கழிவுகளை முறையாக சுத்திகரிப்பு செய்கின்றனவா என அதிகாரிகள் சோதனைகள் செய்ய வேண்டும். நெகிழி பைகள் பயன்பாட்டினை குறைத்து அதற்கு மாற்றாக எளிதில் மக்கக்கூடிய காகித பைகளை பயன்படுத்த வேண்டும். மேலும் வீட்டுக் கழிவுகள் குளம், ஆறு போன்ற நீர்நிலைகளை கலக்கக்கூடாது என்று சட்டம் போட வேண்டும். தொழிற்சாலை கழிவுகளை முறையாக சுத்திகரித்த பின்னரே அவற்றை வெளியேற்ற வேண்டும். அபிவிருத்தி நோக்கிய மனித நடத்தையினால் இன்று சூழல் அதிகமாக மாசடைந்து வருகிறது. சுற்றுச்சூழல் அசுத்தமாக இருந்தால் நோய் கிருமிகள் உருவாகி மக்களை பாதிக்கும். ஆகவே மாணவர்களே, மொபைல் பிடித்த கையில் மாப்பினை பிடியுங்கள், உன் துடிக்கும் கரங்களில் துடப்பத்தை பிடியுங்கள், உன் வீட்டை முதலில் தூய்மையாக்கு, கட்டாயம் சுற்றுப்புறமும் தூய்மையாகும். ஆம், இயற்கையையும் பாதுகாப்பையும் நாம் ஒன்றிணைந்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுற்றுச்சூழல் நமக்கு இன்றியமையாத ஒன்றாகும். மாற்றவே முடியாத ஏதாவது இருந்தால் கூட நாம் ஒன்றிணைந்து பாதுகாப்பு செய்யலாம் சுற்றுச்சூழலுக்கு. ஆகவே தூய்மை காப்போம் என்று குரல் கொடுத்து பின் ஒதுங்கியிருந்த இடங்களில் நிரம்பியிருக்கின்றது காகிதத்தால் செய்யப்பட்ட கோப்பைகள், குப்பைகளாக. ஆம், ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை பெற்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நெகிழிப்பையின் சராசரி ஆயுட்காலம் வெறும் 12 நிமிடங்கள் மட்டுமே. அதாவது அதனை கையில் வாங்குவதற்கும் குப்பையில் எரிப்பதற்கும் இடையே உள்ள நிமிடங்கள். ஆனால் அந்த பையை அழிப்பதற்கு 1000 ஆண்டுகள் ஆகுமாம். வெறும் 12 நிமிட பயன்பாட்டிற்காக நம் தலைமுறையை அழிப்பதா? சிந்திப்பீர். நெகிழிப்பையை தவிர்ப்பீர். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்று நமது பள்ளி மாணவர்கள் இந்த சுற்றுப்புறச் சூழலை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை பற்றி அழகான கருத்துக்களை உங்கள் முன் எடுத்துரைத்தார்கள். ஆம், கண்டிப்பாக நாம் எல்லோரும் சுற்றுச்சூழலுக்கு உறுதுணையாக இருப்போம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி.